ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த எபிசோட் நேம் ஆஃப் ஆனந்தியின் பூந்தையல்கள் எபிசோட் நம்பர் 4. எடிட்டிங்கில் ஒரு வேர்டுக்கு போல்ட் லைன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஆரியில் பண்ணுற ஒரு டிசைனுக்கும் போல்ட் அவுட்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச் தான் இந்த டபுள் செயின் ஸ்டிச். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அதுதான் இன்னர் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 5 ஸ்டெப்பில் சொல்லித்தரேன் வாங்க. ஸ்டெப் நம்பர் 1, எப்பவும் போல் 1-to-1 டெக்னிக் யூஸ் பண்ணி நார்மல் செயின் ஸ்டிச் போடணும். ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈவன் அண்ட் பர்ஃபெக்டாக ஒரே சைஸில் இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, எண்டிங்க்கு பிஃபோராக ஸ்மால் செயின் போட்டு தான் எண்ட் நாட் போடணும். ஸ்மால் செயின் அப்படின்னா ஒரு நார்மல் சைஸ் செயினுக்கு நெருக்கமாக இன்னொரு குட்டியாக ஒரு செயின் போட்டது தான் ஸ்மால் செயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அதுதான் குட்டி லாக். இந்த குட்டி லாக்கை மெயினாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சஸ் போடும்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு எட்ஜஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு எண்ட் நாட்க்கும் முன்னாடியும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எல்லா இடத்துலையுமே நான் குட்டி லாக்னு தான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபைனலாக செயின் ஸ்டிச்சை முடிக்க போகிறோம். ஒரு நார்மல் செயின் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட போகிறோம், அதாவது ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். தென் அதை முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடணும். ஸ்டிச்சஸ் மட்டுமே போட தெரிஞ்சால் பத்தாது, அதோட நேமும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு வீடியோஸ்லேயும் நம்ம செயின் ஸ்டிச் போடுங்க, குட்டி லாக் போடுங்க, ப்ரொஃபஷனல் எண்ட் நாட் போடுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம பேஜை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட 3 எபிசோடும் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்டெப் நம்பர் 4, ஃபர்ஸ்ட் எங்கே செயின் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி நான் நீடல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இப்போது அதோட ஃப்ரண்ட் செயினை ஓப்பன் பண்ணி அதோட சென்டர் பாயிண்டில் இன்னொரு செயின் போட போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போது இங்கேருந்து நான் த்ரெட்டை எடுத்து இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு செயின் போடுறேன். சேம் ப்ராசஸை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுறோம். அகெயின் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த செயினை ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளே இன்னொரு செயின் போடுறோம். ஒரு செயினுக்கும் இன்னரில் இன்னொரு செயின் வரும், அதனால தான் இதை இன்னர் ஸ்டிச்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டிச்சோட எண்டில் குட்டி லாக்கும் ப்ரொஃபஷனல் நாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சிம்பிள் வேலை ஆரி கற்றுக்கிட்டு நீங்களும் பிஸ்னஸ் பண்ணி அதிலிருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது என்னோடய 5 month மாஸ்டர் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த கோர்ஸில் 96 வீடியோஸ் பேசிக்லையும் 66 வீடியோஸ் அட்வான்ஸ்லையும் 17 வீடியோஸ் ப்ரோ லெவல்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே கோர்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். இதோட உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் ஃப்ரீயாக வரப்போகுது. உங்கள் சீட்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் 50 days ஃப்ரீ கோர்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இன்னர் ஸ்டிச்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் ஆகிற 30 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் மாஸ்டர் கோர்ஸில் 20% ஆஃபர் இருக்குது. இந்த ஸ்டிச்சில் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. அடுத்து எந்த ஸ்டிச் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.